இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சுசுகி செலிரியோ நிற்கிது. அதாவது நீங்கள் 15 லட்சம் கட்டிட்டு இந்த காரை நீங்கள் எடுத்து போகக்கூடிய மாதிரி இருக்கும். இதை பாருங்கள், 15 லட்சம் கட்டிட்டு எடுத்து போகலாமா? மாதம் வந்து 39,300 வரும். சுசுகி செலிரியோ. சுசுகி செலிரியோ இது வந்து 2016ஆம் ஆண்டு மாடல், ஃபர்ஸ்ட் ஓனர், 82,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. உள்ளே பார்த்தீங்களா, நல்ல புது கண்டிஷனில் இருக்குது. சுசுகி செலிரியோ இது. ஸோ ஃபர்ஸ்ட் ஓனர் தான். இப்போ நீங்கள் 15 லட்சம் கட்டினா நீங்கள் எடுத்து போகக்கூடிய மாதிரி இருக்கும். எல்லாமே கண்டிஷன் வந்து நல்ல புதுசாக தான் இருக்குது. அவ்வளோ பழசுன்னு சொல்கிறதுக்கு இல்லை. ஆட்டோமேட்டிக் கேர் சிஸ்டம் தான். பாருங்கள், இதோட இன்டீரியர் எல்லாம் அப்படி இருக்கிற கவர்கள், டேஷ்போர்ட்டுகள், சீட்டுகள், டேஷ்போர்ட்லாம் நல்லா தான் இருக்குது. அவ்வளோ பழசுன்னு இல்லை, எல்லாம் புதுசாக தான் இருக்குது. இது வந்து முன்பக்கம். இது வந்து இதோட பின்பக்கம். இது பின்பக்கம் நல்லா தான் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வெகனார் இருக்குது, சுசுகி வெகனார் உண்டு. ஸோ இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் 25 லட்சம் கட்டி நீங்கள் எடுத்து போகக்கூடிய மாதிரி இருக்கும். மாதம் வந்து 60,500 தான். இதோட ஃபுல் டீட்டெயிலாக பார்ப்போம். இதோட ஃபுல் டீட்டெயில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 77,75,000 ஃபுல் ப்ரைஸ் தான். சுசுகி வெகனார் எஃப்எக்ஸ் இது. ஸோ மேனுஃபேக்சர் இயர் வந்து 2023. இன்ஜின் கெப்பாசிட்டி 650 cc பெட்ரோல். ஆனால் மைலேஜ் பார்த்தீங்கன்னா 3,872 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. 77,75,000. 25 லட்சம் கட்டினா எடுத்து போகக்கூடிய மாதிரி இருக்கும். வெகனார் புதுசு தான் இது. நான் புதுசு தான் கொஞ்சம் ஓடி இருக்கு நினைக்கிறேன். இதை பார்த்தீங்கன்னா உள்ள ஆனால் வந்து கண்டிஷன் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல பிராண்ட் நியூ கண்டிஷன் தான். இது பார்த்தீங்கன்னா 77 லட்சத்துக்கிட்ட வருது. ஆனால் 3,875 கிலோமீட்டர் ஓடி இருக்கும். ஸோ சுசுகி வெகனார் இது நல்லா தான் இருக்குது. இந்த பிராண்ட் நியூ கண்டிஷன் தான், அவ்வளோ பழசு அப்படிலாம் இல்லை. அந்த இது வந்து அங்கே ஜப்பானில் ஓடின மாதிரி அப்படியே வந்து இம்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்லா இருக்குது பாருங்கள். இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு எல்லாமே ஒன்றும் இல்லை. சுசுகி வெகனார் தான். ஸோ ஏற்கனவே நிறைய வெகனார் காட்டிட்டேன். ஸோ இதில் வந்து கண்டிஷன்களையும் விலைகளையும் சும்மா காட்டுறதுக்காக தான் எடுக்கிறேன். பாருங்கள். அப்படி இது வந்து முன்னுக்குள்ளே வந்து டிரைவர் சீட் பக்கம். இதில் பார்த்தீங்கன்னா எடிஷனலாக வந்து நம்ம அந்த சார்ஜ் போகிறதுக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா எடிஷனலாக வந்து என்ன இருக்குது, எல்லாமே அதே மாதிரி தான் இருக்குது. ஆனால் வந்து என்ன ஒன்று வெகனாரில் வந்து உள்ள அந்த டேஷ்போர்ட் வந்து நல்லா இருக்கும். அந்த உள்ளக அமைப்பு வந்து நீங்கள் வெளியே வந்து ஒரு மாதிரியாக இருந்தாலும் உள்ளுக்குள்ளே வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும், பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும், உட்காந்து ஓட்டுறதும் கொஞ்சம் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதான் சுசுகி வெகனாரில் உள்ளது. பெட்ரோல் கொஞ்சம் நல்லது, ஹைப்ரிட்னால பெட்ரோல் வந்து அவ்வளோ வந்து எரியாது. ஸோ முதல் காட்டினது பார்த்தீங்கன்னு சொன்னால் முன்பக்கம். இது வந்து பின்னுக்கு பார்த்தீங்கன்னா பின்னுக்கும் சீட் வந்து 2 சீட் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்து 3 பேர் அழகாக வந்து உட்காந்து போகக்கூடிய மாதிரி தான் இருக்குது. சீட் வந்து டபுள் சீட். ஆனால் 3 பேர் தரலாம், உட்காந்து போகலாம். கொஞ்சம் சின்னாக்கள்னு சொன்னால் 4 பேரும் போகக்கூடிய மாதிரி இருக்கும். நல்ல ஒரு கேப் இருக்குது, நல்ல ஒரு ஸ்பேஸ் எல்லாம் இருக்குது. அழகாக வந்து கால் வச்சு கால் நீட்டி போகக்கூடிய மாதிரி தான் இருக்குது. எல்லாமே பவர் விண்டோ தான் கொடுத்துருக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா அதே விலை தான், 77,75,000 தான். சுசுகி வெகனார் எஃப்எக்ஸ். இதுவும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் 25 லட்சம் கட்டி எடுத்து போகலாம். மாதம் வந்து 60,500 தான். இல்லை ஃபுல்லாக வந்து வெகனார் தான் இருக்குது, நிறைய வெகனார் தான் இருக்குது. இதுவும் பார்த்தீங்கன்னு சொன்னால் சுசுகி வெகனார் தான். இதோட விலை வந்து சுசுகி வெகனார் எஃப்எக்ஸ் 77,75,000. மேனுஃபேக்சரிங் வந்து 2004. ஸோ 2024. ரெஜிஸ்டர் வந்து 2025. 650 cc பெட்ரோல், ஆட்டோ, நியூ. ஆனால் இது வந்து நியூ. மைலேஜ் வந்து 2,511 கிலோமீட்டர் ஓடி இருக்கும். இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் நிசான் டேஷ் என்று போட்டிருக்கு. நிசான் டேஷ்
இது வந்து நிசான் டேஸ்ன்னு போட்டிருக்கு. இதை பார்த்தீங்கன்னா 27 லட்சம் கட்டி எடுத்து போகலாமா. மாதம் வந்து 70,800 வருது. 27 லட்சம் கட்டணுமா. 75,90,000 நிசான் டேஸோட ஃபுல் ப்ரைஸ். மேனுஃபேக்சரிங் வந்து 2024. இன்ஜின் வந்து 650cc பெட்ரோல். மைலேஜ் வந்து 8,339 கிலோமீட்டர் ஓடி இருக்கும் நிசான் டேஸ். இது வந்து நிசான் டேஷோட உள்ள அமைப்பு பாருங்கள். ஆனால் நிசான் டேஷ் சூப்பராக இருக்குது. இந்த வெகனாரை விட நிசான் டேஷ் பார்த்தீங்கன்னு சொல்ல அவ்வளோ நல்லா இருக்குது. அந்த இன்டீரியல் டேஷ்போர்ட் எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருக்குது நிசான் டேஷ். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சுசுகி ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து சுசுகி வந்து பாவிச்ச கார் தான். 59,85,000 சுசுகி வெகனார் R2 போட்டிருக்கு. FS 59,85,000 மேனுஃபேக்சரிங் 2016. ஆனால் என்ன ஒன்று மைலேஜ் பார்த்தீங்கன்னு சொன்னால் 80,700 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. 59 லட்சம். வந்து கிலோமீட்டர் கொஞ்சம் ஓடி இருக்குது. ஆனால் வந்து உள்ளே வந்து ஓடின மாதிரி தெரியலை. நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க போல இருக்குது. நல்லா வந்து பிராண்ட் நியூ கண்டிஷனில் தான் இருக்குது. ஸோ இதோட விலை வந்து 59,85,000 சுசுகி வேகனார் FXன்னு போட்டிருக்கு. கிலோமீட்டர் வந்து 80,700 கிலோமீட்டர் கிட்ட தான் ஓடி இருக்குது. ஸோ 80,000 பாவிச்சிருக்காங்க. ஆனால் நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க போல இருக்குது. இது வந்து FXோடது. வருஷம் வந்து 2016 வருஷம் இது. இது வந்து உள்ளுக்குள்ளது நல்லா தான் இருக்குது பாருங்கள். என்ன ஒன்று சீட் வந்து அந்த டபுள் சீட். இது கிட்டத்தட்ட வந்து ஒரு கொஞ்சம் பெரிய ஆக்கள்னு சொன்னால் கொஞ்சம் 2 பேர் தான் தாராளமாக உட்காந்து போகக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த சைஸான ஆக்கள் வந்து 2 பேர் தான் போகலாம். கொஞ்சம் வந்து கொஞ்சம் மெலிவான ஆக்கள் பார்த்து கிட்டத்தட்ட 3 பேர் போகலாம். அந்த மாதிரி தான் இருக்குது. அவ்வளோ பெரிய சீட்டுன்னு இல்லை. என்ன ஒன்று பின்னுக்கு வந்து அந்த லக்கேஜ் வைக்கிறலாம் சின்ன இடம் தான் பின்னால். முன்னுக்கு மட்டும் ஓகே. பின்னுக்கு லக்கேஜ் எல்லாம் கொஞ்சம் சின்ன, அவ்வளோ லக்கேஜ் வச்சு போயிடாது. இதை பாருங்கள் 62,75,000 சுசுகி வேகனார் ஸ்டிங்ரே 62,75,000. இது வந்து ஸ்டிங்ரே என்று ஒரு ஸ்டிங்ரே 62,75,000. ஆனால் கண்டிஷன் வந்து பழசு மாதிரி தான் இருக்குது. இது வந்து 68,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. 2015 மாடல். கண்டிஷன் கொஞ்சம் பழசாக தான் இருக்குது. பார்க்குறேன்னு சொன்னால் அந்த இடத்த வந்து நீங்கள் விசிட் பண்ணி பார்க்கலாம். நிறைய கார்கள் வச்சுருக்காங்க. இது வந்து கொழும்பு வந்து மாலபேல இருக்கிற அந்த ஃபேமிலி மார்ட் ஷோரூம். நல்லா இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்குது. இந்த காரை பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் 12 லட்சம் ரூபா கட்டணம் எடுத்து போகலாம். மாதம் வந்து 30,000. இது டீட்டெயிலில் போய்ட்டு பார்ப்போம். இது வந்து சுசுகி ஆல்டோ போட்டிருக்கு. 39,75,000 டோட்டல் ப்ரைஸ். மேனுஃபேக்சரிங் இயர் வந்து 2016. ரெஜிஸ்டர் வந்து 2016. 796cc பெட்ரோல் மேனுவல் ஜூஸ்ட். மைலேஜ் வந்து 1,36,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கும். சுசுகி ஆல்டோ. இதுதான் அது சுசுகி ஆல்டோ. உள்ளுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சின்ன ஒரு ஆண்ட்ராய்ட் பிளேயர்லாம் போட்டிருக்காங்க. இது வந்து எடிஷனலாக போட்டுனது தான். மேனுவல் கியர் சிஸ்டம் தான். உள்ளே வந்து பாருங்கள் இந்த கவர்கள், சீட்டுகள், ஒரு கண்டிஷனர்கள் அதெல்லாம் பாருங்கள். அதில் தான் காட்டிக்கிட்டு இருக்கேன். ஸோ இதில் சுசுகியில் ஏற்கனவே பார்த்த சுசுகிகள் தான். ஆனால் இது வந்து கொஞ்சம் ஆண்ட்ராய்ட் பிளேயர்லாம் போட்டிருக்கு. ஸோ சீட் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லா தான் இருக்குது. இது வந்து இன்டீரியர் உள்ள கவர்கள்லாம் எந்த டேமேஜும் இல்லை. ஒரு காப்பேட்லாம் போட்டிருக்காங்க. இது வந்து பின்பக்கம் பின்னுக்கு கொண்டு போய்ட்டு காட்டுறேன். ஆனால் விலை வந்து
39,75,000 நீங்கள் 12 லட்சம் ரூபா கட்டணம் எடுத்து போகக்கூடிய மாதிரி இருக்கும். சுசுகி ஆல்டோ இது. இது வந்து இதோட வந்து பின்பக்கம். ஸோ பின்பக்கத்தையும் அப்படியே கொண்டு காட்டுறோம் பாருங்கள். இது வந்து இப்படி பின்னுக்கு இருந்து பார்த்தா இந்த மாதிரி தான் பார்க்க நல்லா தான் இருக்குது. அவ்வளோ பழசுன்னு சொல்கிறதுக்கு இல்லை, நல்லா மெயின்டைன் பண்ணி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை, ஏற்கனவே சுசுகி நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ அதனால் சும்மா இதோட வந்து கண்டிஷன்கள் அதில் மட்டும் பாருங்கள் அப்படி இருக்குண்டு. இல்லை இதில் இன்னும் காப்பேட் போட்டிருக்காங்க. சீட் கொஞ்சம் ஒரு அளவான பழசு தான், பாவிக்கலாம். இது வந்து இதோட பின்பக்கம் சுசுகி ஆல்டோ 800 போட்டிருக்காங்க.